ஹே காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் எப்படி சாஃப்டான சப்பாத்தி பண்ணலாம் தான் பார்க்கலாம். ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன். நான் இதில் ஒரு 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 சப்பாத்தி வர மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ மாவும் உப்பும் நல்லா கலக்கணும். இந்த டைமில் ஒரு 2லேருந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ இதுவும் அந்த மாவோடு சேர்த்து நல்லா கையை விட்டு கிளறிக்கலாம். மாவில் எண்ணெய் சேர்க்கும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இதோட கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கை சூடு பொறுக்காதனால நான் இப்போது கரண்டியை வச்சு கிளறிக்கிறேன். தண்ணி நல்லா சூடாக இருக்க தண்ணி ஊற்றினா தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இடையிலே கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். மாவு நல்லா சூடாக இருக்கான்னு நான் செக் பண்ணேன். மாவு நல்லா சூடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி சூடாக இருக்க தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி கிளறணும். ஒரே டைமில் நிறையா தண்ணி விட்டால் நல்லா இருக்காது. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் கையாலே மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு கையில் ஒட்டக்கூடாது, அதுதான் பதம். இப்போ நான் பிணைஞ்சிருக்க மாவு கையில் ஒட்டலை தொட்டு பார்க்குறப்போ. ஸோ இந்த ஸ்டேஜில் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சம் ஒயிட் கலர் கிளாத்தில் தண்ணி நனைச்சி இப்படி மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அதை விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து கொஞ்சமாக ஆயில் எடுத்து அதில் அப்ளை பண்ணி நம்ம சப்பாத்தி தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்பாத்தி வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. எங்கள் வீட்டில் மீடியமான சைஸ் சப்பாத்தி தான் போடுவோம். சப்பாத்தி தேய்ச்சாச்சு. இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாம். தோசைக்கல் நல்லா காயட்டும். காஞ்சோனேவும் முதல் தடவை மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேய்ச்சி சப்பாத்தி எடுத்து நம்ம அதில் போட்டுடலாம். சப்பாத்தி ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஸோ திருப்பி போட்டுக்கலாம். கல்லை வச்சோடனே முதல் தடவை மட்டும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் விட்டு தான் சப்பாத்தி தேய்க்கிறனால அதுவே போதும். ஸோ சப்பாத்தி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் சப்பாத்தியும் ப்ளெயின் குருமாவும் தான் வச்சுருக்கேன். சப்பாத்தி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அதுக்கப்புறமா எடுத்தாலுமே சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரும் இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா. ஸோ வெஜிடபிள் குருமாவோட ரெசிபி என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ.